எல்லாருக்கும் வணக்கம். பெண் மனசு பேசுகிறது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். நம்முடைய ஆழ் மனசுக்கு என்ன சக்தி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத வேணாலும் அடையலாம். இதான் உண்மை. நாம எத நினைக்கிறோமோ, அதுவாக நாம் மாறுகிறோம். ஸோ, செயல்கள்ல நம்ம வரத்துக்கு முன்னாடி முதல்ல எண்ணங்கள் தான் வெளிப்படுது. நமக்கு வந்து 3 மைண்ட் இருக்கு. ஒண்ணு வந்து கான்ஷியஸ் மைண்ட், இன்னொன்னு வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட், இன்னொன்னு வந்து சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட். இந்த கான்ஷியஸ் மைண்ட் வந்து நம்ம நைட்டு தூங்குறச்சே, இல்ல பகல்ல படுத்து தூங்குறச்சே அது பாட்டுக்கு தூங்கும். ஆனா சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூங்கிட்டே இருந்தாலும் வாசல்ல கதவு யாராவது லைட்டா தட்டுனா கூட, நமக்கு வந்து ஒரு உள் உணர்வு சொல்லும். யாரோ கதவு தட்டுறாங்க அப்படின்னு டக்குனு போய் நம்ப இது பண்ணுவோம். அது சப்கான்ஷியஸ் மைண்ட். இன்னொன்னு சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட். இந்த சூப்பர் கான்ஷியஸ் மைண்டுங்கிறது வந்து, உங்க பாடி வந்து இங்க தான் இருக்கும். ஆனா உங்களுடைய சோல், உங்களுடைய ஆத்மா வந்து ஆஸ்ட்ரல் ஆஸ்ட்ரல் டிராவலிங் வந்து பண்ணும். பிரபஞ்சத்த சுத்தி பார்த்துட்டு வரும். அதுதான் சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட். அந்த மாரி இருக்கிறச்சே நம்ம டைமென்ஷன் மாறும். நம்ம ஒரு டைமென்ஷன்ல இருப்போம். இந்த ஆஸ்ட்ரல் பாடி பண்றவங்கலாம், மெடிடேஷன் பண்றவங்கலாம் வேற டைமென்ஷன்ல இருப்பாங்க. அப்ப அவங்களால முன்னாடியே ஃபோர்காஸ்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். நமக்கு என்ன நடக்க போது அப்படிங்கிறத, மத்தவங்களுக்கு என்ன நடக்க போது அப்படிங்கிறத கூட நம்மளால வந்து கண்டிப்பா சொல்ல முடியும். அததான் வந்து நெறைய பேர் சொல்லுவாங்க, கிளியர்வயன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சேனலைசிங்ன்னு சொல்லுவாங்க. இன்னும் நெறைய டெர்ம்ஸ் இருக்கு. ஸோ அப்ப ப இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அவ்ளோ பவர் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட எப்படி ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நம்ம வந்து அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து, இப்போ உங்களுக்கு நான் ஒரு காரியம் எடுத்திருக்கேன். அந்த காரியம் வந்து எனக்கு வெற்றிகரமா முடியணும். நான் பிரபஞ்சத்துக்கிட்ட என்னன்னு சொல்றேன்னா, இந்த காரியம் எனக்கு நல்லபடியா முடியணும். இது இத்தன நாளுக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் 28/2/2026க்குள்ள பிப்ரவரிக்குள்ள 8 மணிக்கு இல்ல 9 மணிக்குள்ள இந்த காரியம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த அஃபர்மேஷன சொல்லணும். நம்ம டைம்லேருந்து, டேட்லேருந்து, செகண்ட்ஸ்லேருந்து அந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு அனௌன்ஸ்மென்ட் மாரி நம்ம குடுத்துட்டு, அத தொடர்ந்து தொடர்ந்து நான் வந்து அந்த அந்த காரியத்த நான் அச்சீவ் பண்ணிட்டேன். அதுதான் மேனிஃபெஸ்டேஷன். மேனிஃபெஸ்டேஷன் அப்டின்னா என்னன்னா, அந்த காரியத்தை நான் அடைந்து விட்டதாக நான் கனவு காண வேண்டும். முதல்ல நான் அஃபர்மேஷன் பண்ணணும். அடுத்தது அத நான் வந்து கையில வாங்கிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கணும். 3வது அது கையில கிடைச்சிருமா அப்படின்னா 100% கிடைச்சிரும். 21 நாள் உங்களுடைய பிரெயின் அதாவது நம்ம ஒரு காரியத்த செய்றோம் அப்படின்னா 21 டேஸ் அந்த காரியத்த நம்ம செஞ்சோம்னா, 22nd டே ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் அதுக்கு அடிக்ட் ஆயிடும். ஸோ அஃபர்மேஷனுக்கு கண்டிப்பா பலன் உண்டா? அப்படின்னா நிச்சயமா உண்டு. இன்னும் நல்லா புரியிற மாரி சொல்லணும்னா, நெறைய பேர் சேர்ந்து மாஸா ஒரு பிரேயர் நடத்துவாங்க. அந்த மாரி மாஸா பிரேயர் பண்றச்ச என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல எப்பேர்ப்பட்ட நோயா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கும். இது எதனால அப்படின்னா, எல்லாருமா சேர்ந்து பாசிட்டிவ் அஃபர்மேஷன பிரபஞ்சத்துக்கு குடுக்கறதுனால. அதே மாரி தான் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கணும். நான் வந்து இத அச்சீவ் பண்றேன். நான் வந்து இத வந்து கண்டிப்பா அடைஞ்சிருவேன். இந்த இந்த டைம்ல, இந்த டேட்ல, இந்த க க இதுல நான் வந்து இத நிச்சயமா என் கையில அது இருக்கும். அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நான் அஃபர்மேஷன்ஸ் குடுக்கறச்சே, என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அத ரிசீவ் பண்ணி, அத என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வரும். மேனிஃபெஸ்டேஷனும் ரொம்ப முக்கியம். நம்ம தொடர்ந்து பேசுவோம். நம்ம வந்து அடுத்தது வந்து என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்ராஸ். அ எத்தன சக்ராஸ் நம்முடைய உடம்புல இருக்கு? அதுல முக்கியமான 7 சக்ராஸ் நமக்கு என்ன? அந்த சக்ராஸ நம்ம வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம்? தொடர்ந்து பேசுவோம். மறக்காம என்ன பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, பெல் ஐகான பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.